Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்திருந்தோம் இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஸோ அதுக்கான ரிலேட்டட் கொஷின்ஸ் லைக் 10 to 11 கொஷின்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து மட்டும்தான் இன்னைக்கு கொஷின் டீல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோல ஆல்கே, என்சிஆர்டி decoding of algae and also related questions பார்க்கலாம். So first, coming to the first question, natural system of classification. Natural system of classification of flowering plants was given by. See, natural system. So இதுக்கான answer என்ன? Is it Whittaker? No. Is it Bentham and Hooker? Let's keep it. Linnaeus gave artificial system of classification. Aristotle 2 kingdom of classification. Whittaker வந்துட்டு 5 kingdom of classification. But natural system is given by Bentham and Hooker. ஓகேவா, இது இன்ட்ரோடக்டரி பார்ட்ல என்சிஆர்டில இருக்கு. Then, which system of classification give equal importance to external characters as well as internal features like ultrastructure, anatomy? இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது எந்த கிளாசிபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ இதுக்கான லெக்சர் வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் நல்லா ஆன்சர் பண்ண முடியும், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். Then, coming to the third question, which type of taxonomy is based on chromosome number, structure and behavior? நான் செஷன் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், லைக் லெக்சர் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சைட்டோ அப்படின்னா it is nothing but we can use the adjective of cytoplasm. Cytoplasmல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் will in turn have குரோமோசோம் இருக்கும். ஸோ குரோமோசோம் நம்பர், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அண்ட் குரோமோசோம் பிஹேவியர் இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணா அதை என்னன்னு சொல்லுவோம்? சைட்டோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? கீமோ டாக்ஸானமினா என்ன? லைக் கெமிக்கல்ஸை பத்தி ஸ்டடி பண்றது கீமோ டாக்ஸானமி. நியூமரிக்கல் டாக்ஸானமினா என்ன? நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் அசைன் பண்ணி டீல் பண்றது வந்துட்டு நியூமரிக்கல் டாக்ஸானமி. தென் coming to fourth question, the classification based on structure of androecium was given by. So artificial system of classificationல 3 points பார்த்திருந்தோம். ஒன்னு என்ன? vegetative characters include பண்ணும், then superficial morphological characters include பண்ண போது, then also androecium structure, androecium characters அப்படின்னு ஒண்ணு பார்த்திருந்தோம். கரெக்டா? வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த செஷன் பாருங்க. ஓகேவா? ஸோ androecium structure அப்படின்னு வந்தாலே இட் வில் பி given by யாரு? லினேயஸ். ஸோ லினேயஸ் என்ன கொடுத்திருந்தாங்க? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. தென் classification which are based on only morphological characters. Only morphological characters na enna? It is obvious நமக்கு தெரியும். It is artificial system of classification. Then coming to sixth question, natural system of classification is based on what? Natural system எதெல்லாம் include பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா external and internal features include பண்ணும், ultrastructure and anatomy of cell include பண்ண போகுது, embryology and phytochemistry include பண்ண போகுது. Then all of the above தானே ஆன்சரா இருக்க முடியும். ஸோ all of the above. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்லி என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். என்சிஆர்டி லைனை தான் வந்துட்டு கொஸ்டின்ஸா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆஸ் ஃபார் அஸ் நீட் இஸ் கன்சர்ன் நமக்கு அந்த மெத்தட்ல தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ். நான் வந்துட்டு எங்க இருந்தோ தேவையில்லாத கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வரல. வாட் இஸ் நெசசரி ஃபார் நீட் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் லிசன் டு த செஷன். ஓகேவா? தென் coming to seventh question, the classification system given by Linnaeus was based on. As I said, Linnaeus எந்த system of classification கொடுத்திருந்தாங்க அப்படின்னா it is nothing but என்ன? artificial system of classification. artificial system of classification அப்படின்னா அது என்னென்ன எல்லாம் இன்க்ளூட் பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா does it include phylogenetic relationships? No. Chromosomal number, structure and behavior எல்லாம் include பண்ண போதா? Definitely no. Natural affinities among the organism include பண்ண போதா? No. It will come under natural system of classification. So finally நமக்கு என்ன இருக்கும்? androecium structure தான் அது வந்துட்டு எடுத்துக்க போகுது. Then coming to eighth question, the taxonomy which is based on all observable characters and each character is given equal importance. So listen to this line, note this line.
taxonomy, which is based on all observable characters, and each character is given equal importance. Equal importance. Each character is given equal importance. Direct NCERT line. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா நியூமரிக்கல் டாக்ஸானமி தான். ஈச் நம்பர் ஐ மீன் நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன்ட் டு ஈச் ஃபீச்சர். இதுல இருந்து ஈச் கேரக்டர் இஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். தென் classification which is based on evolutionary relationship of organism. Evolutionary relationship அப்படின்னு வந்தாலே we have to go with phylogenetic classification system. Then coming to 10th question, phylogenetic system of classification is mainly based on what அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா தெரியும் அபவ்ல இருக்க கொஸ்டின் தான். 9th question and 10th question is almost similar. So phylogenetic classification எதை எடுத்துக்க போகுதுன்னா evolutionary relationship தான். Then at last one, assertion and reason questioning. Assertion is what? Artificial system of classification is not acceptable. Reason: the artificial classification system give equal weightage to vegetative and sexual characters, but vegetative characters are more easily affected by environment. Both assertion and reason is true, correct? Then is it a proper explanation அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா எஸ். பிகாஸ் இதுதான் நம்ம டிராபேக் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனுக்கு பார்த்திருந்தோம். ஸோ த ஆன்சர் வில் பி ஃபர்ஸ்ட் option, which is both A and R are true, and R is the correct explanation of A. Understood? Fine. So 11 questions பார்த்திருக்கோம். Then in next video we will be dealing with algae. Okay வா? So I hope this session helped you a lot. Next further videosல இன்னும் நிறைய questions solve பண்ணலாம். Okay வா? Please subscribe our channel, follow our channel, like our channel. Okay வா? Support பண்ணுங்க. Okay. So I hope this helps. Thank you.